உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங் பத்தி சொல்லுங்க. I want to know about that. எல்லாருமே பொறுக்கிங்க, அவங்க பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. All are bloody users fellows. They're all in good positions. அவங்கள நம்பி பெரிய பெரிய கம்பெனியெல்லாம் நல்ல பொசிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுதான் எனக்கும் யோசிக்கிறேன், எப்படிடா இவங்களுக்கு எல்லாம் இந்த கம்பெனி தர கொடுத்தாங்கன்ட்டு. பட் இவ்வளோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுகிற இந்த ஒரு விஷயம் தான் வந்து உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சதே எப்போவுமே. பட் டெல் அஸ் அபவுட் யுவர் ஸ்கூலிங். நீங்கள் ஸ்கூலிங்க தான் பண்ணீங்க. நீங்கள் ராம்சரண் சார் எல்லாமே ஒரே ஸ்கூல் தானே? சரண் இனிஷியலாக இருந்தார், அதுக்கப்புறம் ஹைதராபாத் ஷிஃப்ட் ஆகிட்டார். நான் படித்ததில் பத்மஸ்ரீ சாஸ்திரி ஸ்கூல். ஸோ அங்கே உங்களோட செலிபிரிட்டி ஃப்ரெண்ட்ஸ்லாம் யார் யார் இருந்தாங்க அங்கே? நிறைய பேர் இருந்தாங்க. பக்கத்தில் வெங்கட் சுப்பாராவ் இருந்தது, அது அங்கேயும் நிறைய பேர் படித்தாங்க. ஸோ அப்போ ஃபிலிம் இண்டஸ்ட்ரியெல்லாம் இந்த டி நகரில் தான் ஜாஸ்தி இருந்தது. டி நகர், வடபழனி டி நகரில் தான் மேஜர் டி நகருக்கு தான் வீடெல்லாம் இருந்தது. ஸோ பத்மஸ்ரீ சாஸ்திரி, டான் பாஸ்கோ அண்ட் சிஷ்யா, வெங்கட் சுப்பாராவ், இந்த பேட்சில் தான் எல்லாருமே இருந்தாங்க. ஓகே, எங்களுக்கு சில பேர்கள் சொல்லுங்கள் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இப்போ ஒர்க் பண்ணிருக்க உங்களோட ஸ்கூல் மேட் சீனியர்ஸ். தமிழ் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப கம்மிங்க. பட் பன்னி அல்லு அர்ஜுன் பத்மசாலியில் படிக்கும்போது இருந்தார். தேவிஸ்ரீ பிரசாத் வாசன், வெங்கட் சுப்பாராவ், நிறைய பேர் இருந்தாங்க அந்த மாதிரி. ஓகே, விஷ்ணுவர்தன் சார் இஸ் ஆல்சோ யுவர் ஃப்ரெண்ட் நோ? அவர் எனக்கு தெரியும். நாங்கள் ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஓகே, ரைட். மாதத்துக்கு ஒரு வாட்டி கேரண்டி வந்துன்னு இருப்பேன். எதுக்குன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்காங்கல்ல. ஸோ அவங்க கூட ரெகுலராக மீட் பண்ணுறதுக்கு வந்துன்னு இருப்பேன். ஷூட்டிங் இல்லாத போது மாதத்துக்கு ஒரு வாட்டி வருவேன். எங்கள் அப்பா சாஃப்டாக எங்கள் அப்பா சாஃப்டாக இருக்காருன்ட்டு யாருக்குமே தெரியாது. வீட்லயும் அப்படிதான்ல? வெரி ஸ்ட்ரெயிட், வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், வெரி ஸ்ட்ரெயிட். ரைட். ஸோ உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக சேலஞ்சிங்காக இருந்துச்சு? ஒரு லெஜெண்டரி ஃபேமிலியில் இவ்வளோ பெரிய ஆக்டரோட சன்னாக வளரும்போது இருந்த சேலஞ்சஸ் என்னென்ன? வளரும்போது அவ்வளோ சேலஞ்சஸாக இல்லை, தவிர நடிகனாக வந்துட்ட அப்புறம் நிறைய இட் வாஸ் சேலஞ்சிங். பிகாஸ் கான்ஸ்டன்ட் கம்பேரிசன். நான் நடிகனா when I came in ஒரு ஆக்டராக, பை தட் டைம் மை ஃபாதர் அப்போது பெரிய ஆக்டர் அவர். ஸோ கான்ஸ்டன்ட் கம்பேரிசன் இருக்கும். அப்புறம் ஐ எம் நாட் மை ஃபாதர். எங்கள் அப்பா இஸ் அ பிக் ஆக்டர். இஸ் ஐப்ரோஸ் ஆக்ட். அவர் எந்த டைமிங்கில் எப்படி பண்ணான்ட்டு அவருக்கு தெரியும். ஐ எம் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆக்டர். ஸோ ஏன் டைமிங் பிடிக்கிறதுக்கு நான் என்ன ஒரு ஆக்டர் ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு இன்னும் டைம் இருக்குது. ஆனால் இப்போத்துக்கும் சரி நிறைய பேர் வராங்க, அவங்க அப்பா சொல்கிற மாதிரி இவங்க டைலாக் சொல்ல முடியாதுண்ணா. பிகாஸ் இஸ் அ கிரேட்டர் ஆக்டர் தென் மீ. பட் நான் எவ்வளோ நல்ல ஆக்டர்ன்ற டைம் ப்ரூவ் பண்ண, அவ்வளோதான். ஓகே, இந்த கம்பேரிசனை தாண்டி பர்டிகுலராக ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் இண்டஸ்ட்ரியில் என்டர் ஆன டைமில் இந்த ஒரு விஷயம் இவர் நல்லா பண்ணியிருக்கலாம்ப்பா, அந்த மாதிரி காமெண்ட்ஸ் நீங்கள் கேட்டதுண்டா? யார், நானா? நீங்கள்? ஆமாம், நான் நல்லா பண்ணியிருக்கணும்ட்டு அந்த மாதிரி ஏதாவது ஜாஸ்தி இருக்குது.